Hi friends, வணக்கம். வெல்கம் டு மாமிஸ் மன்ச்கின். இன்னைக்கு நம்ம கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பத்தி தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேக்குறீங்க கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டாக்டர் கிடையாது, எந்த ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலும் கிடையாது. நான் அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ இந்த வீடியோலாம் போட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இந்த வீடியோ போட்டதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கெஸ்டேஷனல் டயபெட்டிஸில் சஃபர் ஆகிட்டு இருக்கப்ப எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களை கொஞ்சம் வந்து மாரல் சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு கிடையாது. இந்த டயட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் நீங்கள் எல்லா டயட்டிஷியன்ட்டையும் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சுகர் கண்ட்ரோலுக்கு டயட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை நான் வந்து இந்த கார்ப் கவுண்ட், கார்பு சாய்ஸ் இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இனிஷியலி வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். மற்றபடி நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. சில பேர்லாம் கேட்குறீங்க இன்சுலின் இவ்வளோ எடுக்கலாமா அவ்வளோ எடுக்கலாமான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஏன்னா நான் என்னோட டயபெட்டிஸ், எனக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தப்போ நான் இன்சுலின் எடுத்துக்கவே கிடையாது. அப்புறம் வந்துட்டு இத்தனை எம்எம் இருக்குது, நிறைய பேர் என்னென்னமோ கேட்குறீங்க. எனக்கு எதுவுமே அதெல்லாம் தெரியாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்தப்போ நான் ஃபாலோ பண்ண டயட் மட்டும்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியே ஆகணும். கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்க ரைஸ் கம்மி பண்ணுங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்ன ஐடியா சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், என்ன ஐடியா சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம லஞ்ச் மெனு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணது தாங்க. அது உங்களுக்கும் கரெக்டாக அப்படியே வந்து சுகர் கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதில் பிரியாணி சாப்பிட்டா வந்து சுகர் அதிகமாக தெரியாது. பட் நிறைய பேருக்கு சுகர் அதிகமாக ஆகலாம். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு இந்த ரைஸ் எடுத்துக்கிறப்ப சுகர் வந்து அளவு கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த தடவை அந்த ரைஸ் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கூட காட்டுச்சு அப்படின்னா அடுத்த தடவை அந்த ரைஸோட அளவையும் நீங்கள் கம்மி பண்ணிடணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு அரை கப்புக்கு மேலே எடுத்துக்கவே மாட்டேன். காய் தான் நிறைய எடுத்துக்குவேன். ஸோ எனக்கு வந்து மதியான சுகர் லெவல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். எப்பயுமே மதியானம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க லஞ்ச் மெனுவில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி ஆல்ரெடி நான் 4 பார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி லஞ்ச் ஐடியாஸில் எவ்வளோ கார்ப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 45 கிராம்ஸ் அளவுக்கு நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் மெனு, நான் வெஜிடேரியன் மெனு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் மெனுவில் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாங்க. அதுலலாம் ரொம்ப கார்பு கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. காய்கள் நிறைய எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் ரொம்பவே கம்மியான அளவு தான் கார்பு கவுண்ட் இருக்குது. நீங்கள் ரைஸு அப்புறம் சாம்பார் இதில் மட்டும்தான் கார்பை வந்து மெஷர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி காய்கறிகள்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவு கார்பு கவுண்ட் தான் இருக்குது. நீங்கள் டெய்லியுமே வந்து தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் இல்லாட்டி மோர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி அதில் கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் மெனுவில் நான் வந்து அடிக்கடி வெஜிடபிள் பிரியாணி இல்லை வெஜிடபிள் புலாவ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். ஆனால் அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காய்கள் வந்து அதிகமாக இருக்கும். நான் 2 பேருக்கே வந்து ஒரு 1/2 கப் அளவு ரைஸ் தான் வந்து போடுவேன், பாஸ்மதி ரைஸ். பட் காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கப் அளவு இருக்க மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிளாக எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அது மாதிரி அது கூட நம்ம ரைத்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காய்கறிகள் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பட் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அதிகமாக கார்பு இருக்க காய்கறிகள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வெஜிடேரியன் ஆப்ஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கும் கொஞ்சம் மெனூஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் வெஜிடேரியன் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சுகர் லெவல் இன்க்ரீஸே ஆகாதுங்க. நிறைய பேருக்கு மித்து இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு தான் எல்லா நாளை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் சுகர் லெவல்ஸ்லாம். ஏன்னா அதில் வந்து கார்பு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ மட்டன் பீசஸ்லாம் வச்சு எடுத்துக்கலாம். அது கூட ஏதாச்சும் காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். பட் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ வந்து நிறைய காய்கள் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா ரைஸ் சாப்பிட்டா எனக்கு அவ்வளோ அதிகம் வந்து சுகர் காட்டாது. ஸோ அதனால வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து மட்டன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு நல்லா சாப்பிட்ருவேங்க. ஸோ அதனால வந்து அன்னைக்கு வந்து நான் கார்பெல்லாம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிச்ச அளவுக்கு சாப்பிட்டுக்குவேன். பட் மட்டன் பீசஸ் நிறைய வச்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து பிரியாணி ரைஸோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன். கூட ரைத்தா எக்கு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறப்ப நமக்கு சுகரும் இன்க்ரீஸ் ஆகாது, அதே சமயம் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு சுகர் டெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கலாம், மட்டன், சிக்கன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரான், நண்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. பட் நான் சாப்பிட்டதில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஷரண்யா அப்படின்றவங்க எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு இப்போ சூப்பரான ஹெல்த்தியான பேபி வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இதே மாதிரி நீங்களும் என் வீடியோ பார்த்து ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான பேபி பிறந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.